Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. மூத்த பத்திரிகையாளர் தராசிஷா இணைப்பில் இருக்கிறார், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். தற்பொழுது இந்த ராஜினாமாவை செய்திருக்கிறார் தமிழிசை சவுந்தரராஜன். ஆளுநராக இருக்கக்கூடிய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். எப்படி புரிஞ்சுக்கலாம்? தமிழிசை அவர்களின் வாக்கரசியல் பயணம் வெற்றி பெற வாழ்த்துகள். அதுல இருக்கிற பல சங்கடங்களையும் சுட்டிக்காட்ட வேண்டிய தர்ம சங்கடமான நிலைமையில் நான் இருக்கிறேன். தமிழிசை ராஜினாமா செய்த பிறகு எந்த தொகுதியில் போட்டியிடப் போகிறார் என்று நமக்கு தெரியாது. பாண்டிச்சேரி அல்ல புதுச்சேரி என்று யூகிக்கலாம். காரணம் அங்கு அவர் துணைநிலை ஆளுநராக இருக்கும்போது மக்களோடு நிறைய அறிமுகம் இருக்கிறது, பல்வேறு பணிகளை செய்து வருகிறார். எனவே பாண்டிச்சேரி என்று நாம் ஒரு பாதுகாப்பாக அப்படி யூகிக்கலாம். சொல்லுங்க சார், இணைப்புல தான் இருக்கீங்க, சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. இல்ல சார், இந்த மாதிரியான ஆளுநர்கள் இதற்கு முன்னால ஏதேனும் ராஜினாமா செஞ்சு மீண்டும் தேர்தலில் வந்திருக்கிறார்களா? அது பற்றி ஏதாவது தகவல் இருக்கிறா? ஆளுநர்கள் ராஜினாமா செய்து தேர்தலுக்கு வந்திருக்கிறார்கள், அது இல்லை என்று சொல்ல முடியாது. பல்வேறு காங்கிரஸ் ஆளுநர்கள் முன்பு ராஜினாமா செய்திருக்கிறார்கள். சென்னாரெட்டி கூட ஒரு முறை ராஜினாமா செய்து விட்டு மீண்டும் ஆளுநர் ஆனார். அப்படி அது இயல்புதான். ஒரு ஆளுநராக இருப்பவர் வாக்கரசியலுக்கு வர வேண்டும் என்று நினைப்பது, ஆசைப்படுவது தவறில்லை என்றெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் தமிழிசை அவர்களை பொறுத்தவரையில் அந்த ஸ்கோப் லிமிட்டட் டு தமிழ் ஸ்பீக்கிங் ஏரியா, தமிழ் பேசுகிற பகுதிகளில் தான் அவர் நிற்க முடியும். அங்குதான் அவருக்கான ஒரு அறிமுகம் இருக்கிறது. அப்படி என்றால் பாண்டிச்சேரியிலிருந்து தமிழ்நாடு வரைக்குமான 40 தொகுதிகள். இந்த 40 தொகுதிகளில் பெரும்பாலான தொகுதியில் வாய்ப்பு இல்லை. ஏற்கனவே நின்ற தூத்துக்குடி தொகுதியோ அல்லது திருநெல்வேலி தொகுதியோ அல்லது கன்னியாகுமரி தொகுதியோ அல்லது பாண்டிச்சேரியோ, இதை தாண்டி அவருக்கு வாய்ப்பு இல்லை. கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணன் ஏற்கனவே அவர் போட்டியிடுவதற்கான நிலைமையில் இருக்கிறார். தூத்துக்குடியில் ராதிகா சரத்குமார் நிற்பார் என்று பரவலாக பேச்சு அடிபடுகிறது. தென்சென்னையை பொறுத்தவரையில் நிர்மலா சீதாராமன் நிற்பார் என்பதுதான் பொதுவான யூகம். அப்படி இருக்கும்போது பாண்டிச்சேரி என்றுதான் நாம் யூகிக்க வேண்டும். ஆனால் பாண்டிச்சேரி ரொம்ப காஸ்மோபாலிட்டன் இன் நேச்சர். அதாவது பாரதிய ஜனதா அங்கு இன்றைக்கு கை ஓங்கி இருப்பது போல தோன்றினாலும் அது ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பம் என்பது அனைவருக்குமே தெரிந்த விஷயம்தான். எனவே அங்கும் அவருக்கான வாய்ப்பு என்பது மிக கடினமாக இருக்கும், மிக கடினமாக உழைக்க வேண்டியது வரும். என்றாலும் துணிச்சலான முடிவு, அதற்காக நான் பாராட்டலாம். அவருக்கான வாய்ப்பு என்பது கடினமாகத்தான் இருக்கு அப்படின்னு சில விஷயங்களை சொல்லியிருக்கிறீங்க. ஆளுநர்கள் இது போன்ற ராஜினாமாவை செஞ்சுட்டு தேர்தலில் குதிக்கிறது ஒரு ஆரோக்கியமான போக்குன்னு பார்க்கலாமா? ஆரோக்கியமான போக்குதான். காரணம் என்னவென்றால் ஆளுநர்கள் என்பவர்கள் யார்? அரசியல்வாதிகள் தானே. அரசியல்வாதிகள் பல்வேறு மாநிலங்களிலே பல்வேறு அரசியல் காரணங்களுக்காக ஆளுநர்கள் ஆக்கப்படுகிறார்கள். எனவே ஒரு ஆளுநர் தன் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தேர்தலில் போட்டியிடுவது தவறு கிடையாது. ராஜினாமா செய்யாமலேயே பல ஆளுநர்கள் நேரடி அரசியலில் ஈடுபடுவதை நாம் அன்றாடம் பார்க்கிறோம். அதற்கு இது எவ்வளவோ பரவாயில்லை அல்லவா? துணிச்சலாக அவர் பதவியை விட்டு தானே வருகிறார். இன்னமும் அவருக்கு காலம் இருக்கிறது. அதற்கு பிறகு சில வாய்ப்புகள் இருக்கின்றன. வேறு மாநிலத்துக்கு பாரதிய ஜனதா ஆட்சி தொடர்ந்தால் இன்னொரு மாநிலத்துக்கு ஆளுநராக போகலாம், அல்லது உதவி ஜனாதிபதி ஆகலாம். பெண் உதவி ஜனாதிபதி இருந்து நீண்ட நாட்கள் ஆகின்றன. இப்படி எத்தனையோ படிக்கட்டுகள் ஏற வேண்டியது இருக்கிறது. இன்னமும் வயது இருக்கிறது, அதற்கேற்ற அனுபவம் இருக்கிறது, அதற்கேற்ற தன்மை அவரிடம் இருக்கிறது, பாங்கு இருக்கிறது. அதையெல்லாம் தாண்டித்தானே அவர் பதவியை விடுத்துத்தானே அவர் தேர்தல் அரசியலுக்கு வர நினைக்கிறார். அதனால் அது தவறு என்று சொல்ல முடியாது, கடினம் என்று நான் சொல்கிறேன். நன்றி சார், உங்களுடைய கருத்திற்கும் நேரத்திற்கும் நன்றி. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மற்றும் தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இதற்கான கடிதத்தை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்கிறார். மக்களவை தேர்தலில் போட்டியிடக்கூடும் என்ற தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் தமிழிசை ராஜினாமாவை அந்த கடிதத்தை அனுப்பியிருக்கிறார். Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.